ஹாய், கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு தேவையான பொருள் வந்து கத்திரிக்காய் நீட்டு வாக்கில் வெட்டினது, ஒரு 25 சின்ன வெங்காயத்தை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி, ஒரு எலுமிச்சை சைஸு அளவுக்கு வந்து புளி. அதுக்கப்புறம் தாளிக்க வந்து வெந்தயம், கடுகு. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, இந்த காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும், டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், ஸ்மெல்லும் அப்படி இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கத்திரிக்காயை போட்டேன். அது கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து வதங்கி வரணும். ஸோ அது பொடியாமல் ப்ராப்பராக அது வதங்கி எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அது காரக்குழம்புல வந்து நம்ம சாப்பிடும்போது அது முழுசாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதிலே வந்து திருப்பி ஒரு 4 டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு அது வந்து நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து வச்சுருக்க வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டுருங்க. வெந்தயம் போட்டு நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அந்த 10 பல் பூண்டு போட்டுருங்க. பூண்டு வந்து ஒரு லைட் ப்ரௌன் வரும்போது கரெக்டாக நீங்கள் வந்து வெங்காயம் போடுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் ஏற்கனவே 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 25 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறது அது வந்து அதில் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நீங்கள் பண்ணலாம். இப்போ என்கிட்ட சின்ன வெங்காயம் இருக்கிறதுனால அதில் இனி டேஸ்ட்டு கூட வரும், அதுக்காக நான் அதில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ இது கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரணுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் பாருங்கள், நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சா? ப்ரௌனிஷ் கலரில் இது அந்த ஸ்மெல்லே அப்போ தான் எடுத்து கொடுக்குங்க, அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்தால் தான், சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த ப்ரௌனிஷ் கலரில் வரணும்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து இது பெரிய ஸ்பூன்னால் இது எப்படியும் மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 10 செகண்ட் நல்லா, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஹீட்டாக இருக்குனால நல்லா வதக்குனாலே 10 செகண்டில் அந்த இது போயிடும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியை போட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளியை அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோம்ல அந்த தண்ணியும் கழுவி இதில் வந்து ஊற்றிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. ஸோ அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணுறங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்த உடனே இங்கே பாருங்கள், தக்காளியோட அந்த தண்ணியெல்லாம் வற்றி இப்போ வந்து இப்படி இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி இருக்குல்ல, அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இந்த புளி தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து சில பேருக்கு வந்து புளி அந்த அளவுக்கு பிடிக்காது, ரொம்ப இருக்கிறது பிடிக்காது. சில பேருக்கு வந்து இந்த காரக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் ஒரு படி காரத்தோட புளி வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் வந்து ஒரு சின்ன ஒரு படி எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு வந்து டேஸ்ட்டே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணிலாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது வந்து அது வந்து குக் ஆகட்டும்.
இந்த டைமில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் பொடித்த பவுடர், அந்த பவுட்ரு வந்து 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், இருக்கிறவங்க போடலாம், இல்லாதவங்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம வெந்தயம் தாளிப்பில் எடுத்ததுனால நம்ம அதை போடணுன்னு அவசியம் கிடையாது. இது இன்னும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த காரக்குழம்புக்கே அந்த வெந்தயம் தான் ஸ்மெல்லு. வெந்தயம் நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு தான் உங்களுக்கு வந்து தூக்கலாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொதித்து மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச இந்த கத்திரிக்காவை வந்து அதில் போட்டுருங்க. கத்திரிக்காவை போட்டு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு பாருங்கள், நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ இதுக்கும் அந்த அந்த புளி தண்ணி எல்லாம் ஊற்றிருக்குள்ள, அதில் அது ஒரு 5 நிமிஷம் வந்து அதில் வச்சு வேகணும். வேகும்போது அந்த மூடுறதுக்கு முன்னாடி சும்மா கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு. நீங்கள் லாஸ்ட்டில் ஒரு வாட்டி உப்பு பார்த்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் மூடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு பாருங்கள் இது மாதிரி தலைன்னு மேலே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கிது. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து வெல்லத்தோட பொடி வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து தூக்கி கொடுக்கும். அதே மாதிரி புளியை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப புளியும் இருக்காது, ப்ராப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். வெல்லம் கூட ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போட்டுக்கலாம். கொத்தமல்லியை போட்டுட்டு இறக்கிடுங்க. நீங்கள் இந்த குழம்பு வந்து ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு கொடுத்தாலே அடிக்கடி சமைங்க, உங்கள் வீட்டிலே கேட்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ வந்து லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க.